அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். விஜய்க்கு ஏடிஎம்கே காரசாரமான பதிலடி. இதோடு நிறுத்திக்கோங்க. விஜயை எச்சரிக்கும் ஏடிஎம்கே. என்ன நடந்தது? இன்னைக்கு பேசின விஜய், ஏடிஎம்கே, சீமான் உள்ளிட்ட கட்சிகள்லாம் எங்களோட போட்டியே இல்ல. எங்களுக்கு போட்டி டிஎம்கே தான். வலிமையான எதிரிகிட்ட நாங்க போராடிட்டு இருக்கும்போது சின்ன கட்சிகளை பத்தி நான் கவலைப்படல அப்படின்னு எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொன்னாரு. குறிப்பாக அதிமுகவையும். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவை பெருசா விமர்சிக்காத விஜய் இன்னைக்கு நேரடியாக விமர்சிச்சது, அதுவும் குறிப்பாக அண்ணா எம்ஜிஆர் இவர்களெல்லாம் பொது சொத்து ஒரு கட்சி உரிமை கோர முடியாது அப்படின்னு சொன்னது அதிமுகவை மிகவும் எரிச்சலடைய வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அதிமுக சொன்ன பதில், ஒரு எம்எல்ஏ வேணாம், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி வாய்க்கு வந்தபடி பேசுறாரு விஜய். ஒரு பிரதான எதிர்க்கட்சி, 35 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எதிர்க்கட்சி இன்னைக்கு அதிமுகதான். பெரிய மக்கள் இயக்கமான அதிமுகவை குறைச்சு மதிப்பிட்டாரு. அதனால இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்த தகவல், அதிமுக எப்ப விஜய திருப்பி அடிக்க போறாங்கன்னு தெரியல. பழனிசாமி காத்துட்டு இருக்கிறாரு. பொதுக்குழுவில கூட ஜெயக்குமார் மற்றவர்கள்லாம் விஜயை தாக்கி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு தடை போட்டாரு. இந்த தடை எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியல. விஜய் ஏறக்குறைய என்டிஏ கூட்டணிக்கு வரல அப்படிங்கறது முடிவாயிடுச்சு. இன்னைக்கும் பாசிச பாஜக அப்படின்னு அவரு இன்னும் அழுத்தமாக சொல்றாரு. அப்ப பழனிசாமி அவர்கள் அட்டாக்கை இனிமேல் ஆரம்பிப்பாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, திமுக எதிர்ப்பு ஒண்ணு, அதிமுக பிஜேபி ரெண்டையும் எதிர்க்க ஆரம்பிச்சா அது விஜய்க்கு ஒரு சிக்கல்தான். கரூர் விஷயத்துல கூட பழனிசாமி அவர்கள் முதல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரு. அது விஜய்க்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது. அவருதான் எடுத்த உடனே முதல்ல பேசும்போது, என் கூட்டத்துக்கே காவல்துறையினர் சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினாரு. இப்ப கூட்டணிக்கு வரல அப்படின்னு முடிவானா கண்டிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து கடும் நெருக்கடி கொடுக்கப்படும். எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை எதிர்த்தார், ஒரு எதிரி. கலைஞர் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்தார், ஒரு எதிரி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசு, இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த ரெண்டையும் எதிர்க்கணும்னா அதற்கு விஜய்க்கு ஒரு பெரிய தில் வேணும். இன்னைக்கு விஜய் கட்சியில அவரைத் தாண்டி பெருசா வந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள்னா நிர்வாகிகள் இல்லை. இதை எப்படி விஜய் சமாளிக்க போறாருன்னு தெரியல.